இந்தியாவோட கேரள மாநிலத்தை சேர்ந்த நிமிஷா பிரியா அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு செவிலியருக்கு 2017 வருஷம் யமன் அரசாங்கம் தூக்கு தண்டனை வழங்கி இருந்துச்சு. 2017 இந்த நபரை காப்பாற்றுறதுக்கான முயற்சியை ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட முக்கிய தலைவர்கள் இந்தியன் பிரைம் மினிஸ்டரான பிரதமர் மோடிக்கு கடிதங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது இந்த நபரை காப்பாற்றணும் அப்படின்னு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இந்த தரப்பு ஆதரவாக ஒரு கேஸ் ஒன்று போடப்பட்டுச்சு. அதை எமர்ஜென்சி அடிப்படையில் எடுத்து நடத்தின சுப்ரீம் கோர்ட் அரசாங்கத்துக்கிட்ட கேள்வி எழுப்புறப்ப அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு எல்லை இருக்குது, அது வரைக்கும் நாங்கள் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், இதுக்கு மேலே எங்களால் எதுவுமே முடியாது அப்படின்னு கையை விரிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிமிஷா பிரியாவை காப்பாற்றக்கூடிய ஒரே சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது. அது என்ன அப்படின்றதையும் இவங்க இந்த நிலைமைக்கு தள்ளாக்கின அந்த நபரை பற்றியும் இவங்களோட ஹிஸ்டரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், டவுன் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், நிமிஷா பிரியா அவர்கள் கடந்த 2011 வருஷம் யமனுக்கு செவிலியராக போகிறாங்க. இவங்களோட அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் மூவ் ஆகுறாங்க. ஆனால் 2014 வருஷம் யமனில் இருக்கிற உள்நாட்டு கலவரத்தின் காரணமாக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே மீண்டும் கேரளாவுக்கே வந்துட்டாங்க. ஆனால் நிமிஷா பிரியா இன்னமும் அங்கே தான் இருந்து வேலை பார்க்குறாங்க. அதற்கப்புறமா நிமிஷா பிரியா ஒரு கிளினிக் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு போகிறப்ப யமனில் இருக்கிற சட்டத்தின்படி கிளினிக் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா யமனோட சிட்டிசன்ஷிப் வச்சுருக்கிற ஒரு பார்ட்னரின் மூலமாக தான் ஆரம்பிக்க முடியும். ஃபாரினர் ஆரம்பிக்கணும்னா பார்ட்னர்ஷிப்பு சிட்டிசன் மூலமாக தான் ஆரம்பிக்க முடியும். ஸோ அதுபடி இவங்க தலால் அப்டோ மக்தி அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு நபரை கூப்பிட்டு அவரோட பார்ட்னர்ஷிப்பின் மூலமாக ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தலால் அப்தோ அவரோட பெயரில் கிளினிக் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இவங்கள வச்சுக்காம இவங்க அந்த நபரை மேனேஜ் பண்ணிக்கிட்டதா ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துருக்காரு. இவர் கொடுத்த இந்த டாக்குமெண்ட்ஸின் படி இப்போ நிமிஷா பிரியா இந்த நபரோட ஒய்ஃப்னு ஆயிடுச்சு. ஒய்ஃப்னு ஆன பிறகு நிமிஷா பிரியாவோட பாஸ்போர்ட்ஸை தூக்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்பவே அப்யூசிவான ஒரு வாழ்க்கையை இவர் கொடுத்துருக்காரு. அடிக்கிறது, துன்புறுத்துறது, பணம் வசூல் பண்ணுறது இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார். இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் எப்படியாவது யமன்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி 2017 வருஷம் தலால் அப்டோ மக்திக்கு ஒரு சின்ன செடேட்டிவ் மெடிசன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இவரை மயக்கமடைய வச்சு நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலான்னு. ஆனால் அந்த மெடிசனோட டோசேஜ் அதிகமான காரணத்தினால் அந்த நபர் அங்கேயே இறந்து போயிடுறாரு. இறந்து போனால் அவரோட உடம்பை டிஸ்போஸும் பண்ணிடுறாங்க. ஆனால் யமனி கவர்மெண்ட் நிமிஷா பிரியாவை கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ 2017 வருஷம் ஒரு யமனி சிட்டிசனை கொன்ன குற்றத்திற்காக இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த நாளில் இருந்து இப்போ வரைக்கும் இந்திய அரசாங்கம் பலவிதமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு எப்படியாவது இந்த நர்ஸை நம்ம காப்பாற்றி கொண்டு வந்துடலாம் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுவும் இவங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனும் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதன் மூலமாக ஃபண்ட்ஸ் மற்றும் சில அட்வொகேட்ஸுக்கு பணம் கொடுத்தோ இல்லை அந்த அட்வொகேட்ஸே ஃப்ரீயாக வந்து வேலை செஞ்சோ நிறையவே காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதன்படி தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க கேஸும் போட்டாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸை கூப்பிட்டு கேட்டாங்க, இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதற்கான ஸ்டெப்ஸை நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி. அதற்கு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் யமனில் இருக்கிற சில முக்கியமான இடங்களை ஹூத்தி ரிபல்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக நிமிஷா பிரியாவை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பிரிசன் சனாவில் இருக்குது, கேபிட்டல் சிட்டி. இந்த கேபிட்டல் சிட்டி ஹூத்திஸோட கண்ட்ரோலில் இருக்குது. இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ்டு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் மற்றும் இந்தியாவுக்கும் இந்த ரிபல்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. நாங்கள் இந்த ரிபல்ஸை எந்த வகையிலையும் அங்கீகரிக்கவில்லை, இந்த ரிபல் அரசாங்கத்தை. ஸோ எந்த ஒரு வகையிலையும் இந்திய அரசாங்கத்தால் பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியாது. பேக் சேனல் வழியாக போய் தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக தான் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியும். அப்படி நாங்கள் நிறைய இடங்களில் ஈடுபட்டிருக்கோம். இன்ஃபேக்ட் யமனில் இருக்கிற ரொம்ப ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு ஷேக்கின் மூலமாகவும் பணம் கொடுத்து நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். அப்பையும் இவங்களை காப்பாற்ற முடியலை. இதுக்கு மேலே எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இப்போ கடைசியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளட் மணி. சரியா திட்டத்தில் இயங்கக்கூடிய எல்லா அரசாங்கத்திலையும் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். விக்டிமோட ஃபேமிலிஸ் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்கள மன்னிச்சு விட்டுறலாம். இதுதான் பிளட் மணி. இந்த பிளட் மணி கான்செப்டை ஏகப்பட்ட பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுபடி நிமிஷா பிரியா அவர்களுக்கு இது வரைக்கும் கலெக்ட் ஆகிருக்க பணம் மட்டுமே 8.9 கோடி. இது எல்லாத்தையும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரும் பணம் கொடுத்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 8.9 கோடி அப்படின்றது ஆக்சுவல் பிளட் மணியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இப்போ வரைக்கும் விக்டிமோட ஃபேமிலி பணத்தை டிமாண்ட் பண்ணலை. அவங்க டிமாண்ட் பண்ணுற பணத்தை இவங்க கொடுத்தாங்கணும். இவங்க போய் நாங்கள் 8.9 கோடி தான் கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அதை இவங்க கொடுத்தாங்கன்னு அப்போ தான் 2 பேரும் மியூச்சுவலாக ஒரு அக்ரிமெண்ட்குள்ளே வர முடியும்.
இப்போ கடைசியாக ஜூலை 16 இவங்களை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு இருந்த தேதி எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்ற செய்தியை நம்மளால் பார்க்க முடியுது. ஜூலை 18க்கு தள்ளி போட்டிருக்காங்க. இந்த 4 நாள் கேப்புக்குள்ள எப்படியாச்சும் விக்டிமோட ஃபேமிலி, அதாவது தலால் அப்து மெஹ்தியோட குடும்பத்தை நிமிஷா பிரியா அவர்களோட ஃபேமிலி கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த பிளட் மணியை கொடுத்தா மட்டும்தான் நிமிஷா பிரியாவை காப்பாற்ற முடியும். இதை தவிர்த்து யமனோட அரசாங்கத்துக்கு கூட பேச்சுவார்த்தை நடத்தி டிப்ளமேட்டிக்கல் சேனலின் மூலமாக, ஏன்னா கத்தார்லையும் சில இந்தியன் நேவி அஃபீஷியல்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதா உத்தரவு இருந்துச்சு. ஆனால் அதை இந்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டிகிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. ஏன்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறது ஹவுத்தி ரிபல்ஸ், அவங்களுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால் அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் இது மட்டும்தான். ஸோ இட்ஸ் அ ரேஸ் அகேன்ஸ்ட் த டைம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னும் 4 நாள் தான் இருக்குது. இந்த 4 நாளைக்குள்ளே எப்படிப்பட்ட காரியங்களை பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் இந்த கேஸுக்கான அப்டேட்ஸையும் நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம். ஏன்னா ஒரு இந்திய குடிமகள் ஃபாரின் சாயிலில் அப்யூஸ் மற்றும் ஃபிசிக்கல் டார்ச்சருக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் அப்படி உள்ளாக்கப்பட்ட நபருக்கு இப்போ அந்த அரசாங்கம் ஒரு நாட் ரெக்கக்னைஸ்ட் அரசாங்கம் தூக்கு தண்டனை கொடுக்குது அப்படின்றப்ப இதை நம்ம சுத்தமாக ஏற்றுக்க முடியலை. பட் உலகம் இப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கிற சில நபர்கள் யமனில் இருக்கிற ஹூத்திஸுக்கு ஓன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் அவங்களோட ரியல் ஃபேஸ். இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.